நம்ம மட்டும் தான் இந்த பூமியில இருக்கோமா? நம்ம இந்த வாஸ்ட் யூனிவர்ஸ்ல நம்ம மட்டும் தனியா இருக்கோமா? இல்ல நம்மள யாராவது விசிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு. இந்த வானத்த பார்த்தா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சூரியனா கருதப்படுது. அத சுத்தி நெறைய கோள்கள் இருக்கலாம். அந்த கோள்கள் எல்லாத்துலயும் உயிர் இருக்கலாம். பட் தி ரியல் கொஸ்டின் இஸ் ஹேவ் தே ஆல்ரெடி ஃபவுண்ட் அஸ் அப்படின்னு தான். பல தசாப்தங்களா உலகம் முழுதும் மக்கள் வானத்துல அடையாளம் தெரியறதாவும், யுஎஃப்ஓ பார்த்ததாவும் அப்படியும் இப்படியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சயின்டிபிக் வேர்ல்டு இது ஒரு புதிய பெயரால அழைக்கப்படுது. யுஎஃப்ஓன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ யுஏபின்னு சொல்றாங்க. அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபெனோமெனா. 1940, 50, 60க்கு முன்னாடி மனுஷங்க வானத்துல மர்மமான பொருட்களை பார்த்ததா வரலாற்று குறிப்பு இருக்கு. ஏன்ஷியன்ட் பெயிண்டிங்ஸ்ல, பழைய எழுத்துக்கள்ல, ஈவன் மெடிவல் டிராயிங்ல கூட ஏதோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கைல போற மாதிரியும் வர மாதிரியும் அது பீப்புள் குடன்ட் எக்ஸ்பிளைன் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மாடர்ன் யூஎஃப்ஓ எரா தொடங்கியது 1947ல. அமெரிக்க பைலட் ஒருத்தர் கென்னத் அர்னால்ட் அவர் பேரு. அவரு வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது சாசர் வடிவத்துல ஃபாஸ்டா நகர்ற ஒரு லைட் மாதிரி ஒரு விஷயம் பார்த்தாரா. அத அவரு ஃப்ளையிங் சாசர் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை தான் உலகத்துல அப்படியே பிடிச்சிட்டாங்க எல்லாரும். சடனா என்னாச்சு, இந்த மாதிரி சைட்டிங்ஸ பார்த்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர், ரேடியோ, மிலிட்டரி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் 1947ல ராஸ்வெல்ல நியூ மெக்சிகோல ஒரு பண்ணையோட நிலத்துல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான டிஸ்க் எல்லாம் கிடைச்சது. ஆர்மி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஒரு ஃப்ளையிங் டிஸ்கா இருக்கலாம் அப்படின்னு. அடுத்தது அவங்க சொன்னது இது வந்துட்டு ஒரு வெதர் பலூன் மட்டும்தான் அப்படின்னு. சோ இவங்க மாத்தி மாத்தி சொன்னது நிறைய பேத்துக்கு டவுட் எழுப்பிச்சு. ஏன் முதல் நாள் டிஸ்க்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பலூன்னு சொல்லி மாத்துறாரு அப்படின்னு. பல வருஷத்துக்கு அப்புறம் யுஎஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பலூன் வந்து சோவியத் நியூக்ளியரை டெஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு ப்ராஜெக்ட். அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டாங்க. ஆனா ராஸ்வெல் மக்களா இருக்கட்டும், யுஎஃப்ஓல ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சில முன்னாள் மிலிட்டரி பீப்புளா இருக்கட்டும், அதை வந்துட்டு நம்பவே இல்ல. அவங்க நம்பினது ஏதோ ஒண்ணு கிராஷ் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னு தான். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, ஏலியனோட பாடிஸும் ஸ்பேஸ் கிராஃப்டும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரோஸ்வெல் ஒரு விஷயத்தை உறுதி செய்து இதுக்கப்புறம் ஒரு வாரத்தை கூட நம்ம வாயில இருந்து வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் யூஎஃப்ஓ சைட்டிங் அதிகமானனால யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஒரு விசாரணை திட்டத்தை தொடங்குச்சு. அதுக்கு பேரு ப்ராஜெக்ட் ப்ளூ புக்னு சொல்லுவாங்க. 17,000க்கும் மேற்பட்ட யூஎஃப்ஓ ரிப்போர்ட்ஸ் அதுல ஆய்வு செஞ்சாங்க. பல சம்பவம் வந்துட்டு வீனஸ் பிளானட் இருக்குல்ல, அதை பார்த்து யூஎஃப்ஓன்னு மிஸ்டேக்கனா அவங்க சொன்னது இருக்கட்டும். வெதர் பலூன்ஸை பார்த்துட்டு யூஎஃப்ஓன்னு சொன்னாங்க. ஏர்கிராஃப்ட் லைட்ஸை பார்த்துட்டு யூஎஃப்ஓன்னு சொன்னாங்க. நேச்சுரல் அட்மாஸ்பரிக் பெனமனா நிறைய நடந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு கூட யூஎஃப்ஓன்னு சொன்னாங்க. அது எல்லாமே விளக்கப்படல. இந்த 17,000 கேஸ்ல 700 கேஸ் வந்துட்டு அன்ஐடென்டிஃபைட் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. இத விளக்க முடியாத 700 சம்பவம்னு சொல்லி ட்ரெயின்ட் அப்சர்வர்ஸ், ரேடார் டேட்டா, மல்டிபிள் விட்னஸ் இருந்தும் 1969ல ப்ளூ புக் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொன்னாங்க. இந்த எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா மக்கள் மனசுல இருந்த கேள்வி என்னன்னா, அப்படின்னா விளக்க முடியாத 700 சம்பவம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான். இதே மாதிரி ஆப்பிரிக்கால ஜிம்பாப்வேல ஏரியல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கூல்ல ரெசஸ் நேரம் 62 குழந்தைங்க. அவங்க சொன்னது ஒரே மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சில்வர் ஆப்ஜெக்ட் லேண்ட் ஆச்சாம் மரத்துக்கு பக்கத்துல. அதுல இருந்து குட்டி மனுஷங்களா வெளியே வந்தாங்களா, கண்ணு மட்டும் பெருசா இருந்துச்சாம். அவங்க எங்க கிட்ட பேசுனாங்க, வார்த்தைகளால இல்ல யோசனைகளால. இந்த குழந்தைங்க பல நாட்களா இருக்கட்டும், பல வருஷங்களா இருக்கட்டும், இன்னும் இந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட் அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அவங்க பொய்யே சொல்லல. போட்டோஸ் இல்ல, பிசிக்கல் எவிடன்ஸ் இல்ல. இந்த யூஎஃப்ஓ ஹிஸ்டரியில ரொம்ப எமோஷனல் பஸ்லிங் கேசஸ்ல ஒண்ணு. 1997 மார்ச் 13 அரிசோனா ஸ்கை. ஆயிரக்கணக்கான மக்கள் வானத்துல வி ஷேப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபிளைட் பார்த்தான்னு சொன்னாங்க. எப்படின்னா சைலண்ட், ஹியூஜ், அதுக்கப்புறம் ஸ்லோவா மூவ் ஆச்சாம். ஈவன் அந்த கவர்னர் ஆஃப் அரிசோனா இருக்காங்கல்ல, அவங்க லேட்டரா அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. நான் கூட பார்த்தேன் அது என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பென்டகன் பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மிலிட்டரி பிளேயர்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க, அதை தான் நீங்க பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு. சிலர் அதை ஏத்துக்கிட்டாங்க. சிலர் சொன்னாங்க பிளேயர்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆகாது, அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல ரொம்ப நேரம் இருக்காது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா 2004ல யுஎஸ் நேவி பைலட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க கோஸ்ட் ஆஃப் கலிபோர்னியால. அவங்க அன்யூஷுவல் ரேடார் ஆப்ஜெக்ட டிடெக்ட் பண்ணாங்க. எப்படின்னா 80,000 அடி சி லெவல்ல இருந்து பார்க்கும்போது அந்த நேவியோட கமாண்டர் டேவிட் ஃப்ரேவர் வந்து ஒரு ஒயிட் கலர் டிக்டாக் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஓஷனுக்கு மேல அதாவது கடலுக்கு மேல பறந்துட்டு இருந்ததை பார்த்தாரு. விங்ஸ் கிடையாது, எக்ஸாஸ்ட் கிடையாது, விசிபிள் ப்ரொபல்ஷன்ல. அது எப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே ஆப்ஜெக்ட வந்துட்டு இன்னொரு ஜெட் வந்து கேப்சர் பண்ணுச்சு. வருஷம் கடந்துச்சு. அப்புறம் பென்டகன் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஆமா இந்த ஃபுட்டேஜ் வந்து உண்மைதான், இது யுஏபி அப்படின்னு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி கவர்மெண்ட் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கையில தெரியறது, பண்ணப்படுறது எல்லாமே யூஎஃப்ஓன்னு. ஆனா அவங்க ஏலியன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லல. 2015ல இருந்து மல்டிபிள் நேவி வீடியோஸ் லீக் ஆயிருக்கு.
பைலட் எப்பவுமே சொல்லுவாங்க, "அது சுத்துது, அது வானத்துல பறக்குது, இங்க பாருங்க, இங்க மூவ் ஆகுது" அப்படின்னு. காத்துக்கு எதிர மூவ் ஆகுறது, ஸ்ட்ரேஞ்ச் வேல ரொட்டேட் ஆகுறது, விசிபிள் ப்ரொபல்ஷன்ல ஆக்ஸலரேட் பண்ணி காணாம போறது. சயின்டிஸ்ட் சொன்னாங்க, இது சென்சார் இல்யூஷன். மேபி அட்வான்ஸ்டு ட்ரோனா இருக்கலாம் அப்படின்னு. மேபி அன்னோன் அட்மாஸ்பெரிக் எஃபெக்ட்டா கூட இருக்கலாம். இருந்தாலும் பென்டகனோட ஸ்டேட்டஸ் அன்ஐடென்டிஃபைட் தான். வருஷ கணக்கா இந்த யுஎஃப்ஓ டாபிக் மேல தான் இருந்துட்டு இருக்கு. நாசா வந்து இந்த யுஏபி ஸ்டடிய இண்டிபெண்டன்ட்டா படிக்க ஆரம்பிச்சிருக்கு. லைக் அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எங்கனாலயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா இது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த யூனிவர்ஸ் பெருசு, பில்லியன் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலி லைஃப் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரார்டினரி கிளைம்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரார்டினரி எவிடன்ஸ் வேணும் இல்லையா? நம்ம கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஏலியன் தான் அப்படிங்கிற ப்ரூஃப் இல்ல. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும், நம்ம தனியா இல்லன்னு கண்டுபிடிச்சாலும் என்ன பெருசா மாறிற போது? எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். ஏலியன்ஸ் நம்மள கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நம்மள கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் டெவலப் ஆகி இருந்தா, அவங்க டெக்னாலஜி நம்மள விட 1000 இல்ல, லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்னமே இருந்திருக்கலாம். அவங்க நம்மள நேரடியா அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மூவி மாதிரி ஒரு கற்பனை தான். ஒரு டிராமாட்டிக் சீன் அப்படி வச்சுக்கலாம். பட் லாஜிக்கலி அது மிகவும் கம்மிதான். பிகாஸ் ஸ்பேஸ்ல தண்ணி, மினரல்ஸ், மெட்டல்ஸ், எனர்ஜி எல்லாமே நெறைய இருக்குங்க. ஒரு உயிர் இருக்கிற பிளானட்ட விட லைஃப்லெஸ் ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து ரிசோர்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. சோ அவங்க வந்து வேணும்னே நம்ம பிளானட்ட ஃபைட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் அவங்களுக்கு கிடையாது. நெறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்படி இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்றோம், இது எப்படி நடக்குது, இது இரைய எப்படி அடிச்சு சாப்பிடுது அப்படின்னு. ஒருவேளை அவங்க நம்மள அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஆல்ரெடி இங்க எக்ஸிஸ்டா இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலாம். நம்ம ஒரு யங், இமோஷனலி அன்ஸ்டேபிள் பட் இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, சயின்டிபிக் ஸ்டடில ஒருவேளை ஹியூமன் டிஎன்ஏ பத்தி அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட இமோஷன், ஆர்ட், லாங்குவேஜ், வார், லவ், பயம் எல்லாமே இருக்குல்ல. பிகாஸ் இன்டெலிஜென்ட் லைஃப் இஸ் ரேர், ரைட்? நம்ம மார்ஸ்ல மைக்ரோப்ஸ் இருந்தாலே ரொம்ப எக்ஸைட் ஆகுறோம், நியூஸ்ல வருது, வீடியோ போடுறோம், அதை பண்றோம், இது பண்றோம். இமேஜின் ஃபுல்லி டெவலப்ட் இமோஷனல் பீயிங்ஸ் லைக் ஹியூமன்ஸ். நம்மள மாதிரி ஒரு டிஸ்கவரி அவங்களுக்கு கிடைச்சா அது அவங்களுக்கு ஒரு பிரைஸ்லெஸ் டிஸ்கவரி மாதிரி தானே. ஒருவேளை பீஸ்ஃபுல் கான்டாக்ட் சீனரியோவும் இருக்கலாம். டைரக்டா லேண்ட் ஆயிட்டு ஹலோ ஹியூமன்ஸ் அப்படின்ட்டு இருக்காது. இன்ஸ்டெட் அவங்க நம்மளுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. லைக் மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், சிக்னல்ஸ், ரேடியோ பேட்டர்ன்ஸ் இது மூலியமா. பிகாஸ் மேத் இஸ் யூனிவர்சல், லாங்குவேஜ் இல்ல. பட் அவங்க ஹியூமனிட்டி எப்போ ரெடியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம மெச்சூரா இல்ல. ஒருவேளை அவங்க இந்த லைட் இயர்ஸ கிராஸ் பண்ற அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எனர்ஜி, சர்வைவல் அண்ட் டெக்னாலஜி ப்ராப்ளம சால்வ் பண்ண கத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு அக்ரெசிவா இருந்தா, அந்த ரீச்சிங் லெவல தொடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழிச்சு போட்டிருப்பாங்க கோவத்துல. ஆனா ஒருவேளை இந்த ஏலியன் வந்து பூமிக்கு வந்தா, அதோட இம்பாக்ட் மாறும். சைக்காலஜிக்கலி சடனா எல்லா மனுஷங்களும் மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இந்த உலகம், நம்ம எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும், எதுக்கு வீடு கட்டணும், எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு. அந்த ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமயே போயிடும். சயின்ஸ், பிலோசபி எல்லாத்துலயுமே மாற்றம் வந்துரும். சோ ஏலியன்ஸ் நம்மள கண்டுபிடிச்சா அவங்க நம்மள அழிக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்மள ரிசர்ச் வேணா பண்ணுவாங்க. கார்ல் சாகன், ஃபேமஸ் ஆஸ்ட்ரோனமர் தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப பெரிய யூனிவர்ஸா இருக்கு. கண்டிப்பா நம்ம மட்டும் இருப்போம் அப்படிங்கிறது இல்ல. நிறைய பேர் இருக்கலாம். பட் ஆனா இந்த யுஎஃப்ஓ அதெல்லாம் வந்துட்டு நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் அவங்க கருத்தை வச்சுட்டே தான் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கையே கிடையாது. கண்ணால பாக்குற வரைக்கும். மேபி ஏலியன்ஸ் வந்துட்டு வேற ஒரு இதுல பிளானட்ல வந்துட்டு அனிமல்ஸா கூட இருக்கலாம், வேற யாராவது கூட இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி யோசிச்சு பேசுறவங்க இருப்பாங்களான்னு தெரியல. அப்படின்னு பார்க்கும்போது மனுஷனா நம்ம பொறுக்கிறதே நம்ம ஸ்பெஷல் தான் நினைக்கிறோம். ஏன்னா மனுஷங்களா இருக்க நம்ம சிரிக்கிறோம், அழுகுறோம், எல்லா ஃபீலிங்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஒரு சில டைம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும் இல்லையா? சோ நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை வச்சு நம்மளே குழம்பிக்காம, மத்தவங்களையும் குழப்பாம நிம்மதியா இருக்கலாம். உண்மையில்லாத விஷயத்த அது இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, இது அப்படி வருமோ, இப்படி வருமோ, எதுக்கு அவ்ளோ கன்ஃப்யூஷன்? அப்படியே அது இருந்தாலும் அது என்ன டைம்க்கு வரணுமோ அந்த டைம்க்கு தான் வரணும். ஒரு இன்கேஸ் நம்ம இல்லாத காலத்துல அது வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? சோ இதுதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம